உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கண்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவம். கண் ரோகங்களுக்கான ஒரு அற்புதமான தைலத்தை இப்பொழுது நாம் எவ்வாறு தயார் செய்ய போகிறோம் என்கிற மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். குறிப்பாக என்சான் உடம்பிற்கு கண்களே மிக பிரதானம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் எந்த ஒரு பொருளையும் முழுமையாக பார்த்து கண் படலத்தின் வழியாக மூளை செல்லுக்கு சென்று அந்த உருவத்தை நமக்கு தோற்றமாக தெரியக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கண்கள். கண்களை மிகவும் கவனமாக நாம் பாதுகாக்க வேண்டும். கண்களுடைய பகுதிகளில் நமக்கு ரோகம் ஏற்பட்டால் பல்வேறு வகையான நோய்கள் நமக்கு தாக்கிவிடும். ஏனென்றால் கண்கள் மிக பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான உறுப்புகள் ஆகும். ராஜ உறுப்புகளில் வெளிப்புற தோற்றத்தில் கண்களுக்கே மிக அதிக முக்கியத்துவம் சித்தர்கள் கொடுக்கின்றனர். ஏனென்றால் அந்த அளவிற்கு கண்களுக்கு ஒரு ஆற்றல் உள்ளது. கண்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வகையான தோற்றங்களும் மனிதனுக்கு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. கண்களில் உள்ள வெள்ளெழுத்து படலம், கண் ரோகம், கண்களில் பூவிழுதல், கண்களில் உள்ள பாப்பா என்பார்கள். அந்த பகுதியில் நோய் வந்தால் கண் பார்வை படிப்படியாக பாதிக்கப்பட்டுவிடும். அவர்களுக்கு தூர இருந்த எந்த பொருளும் தெரியாமல் ஒரு சிலருக்கு தோன்றிவிடும். அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்களும் அவர்களுடைய பார்வையில் இல்லாமல் செய்துவிடும். அந்த அளவிற்கு கண்களுக்கு ரோகம் வந்தால் அதை மிக எளிதான முறையில் எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ளலாம் என்கிற மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை வெங்காயம். அன்பான நேயர்களே, வெங்காயம் மிக சிறந்த உடலுக்கு குளிர்ச்சியான ஒரு பொருள். தூய்மையான வெங்காய சாற்றை, நன்றாக தூய்மை செய்யப்பட்ட வெங்காய சாற்றை கண்களுக்கு ஒரு சொட்டு விட்டு வந்தால் கண் பார்வை தெளிவடையும். கண் கூச்சம் என்பார்கள். அந்த கண் கூச்சங்கள் பூரணமாக நீங்கிவிடும். கண்களில் உள்ள அழுக்குகள் வெளியே தள்ளிவிடும். கண் பார்வையில் உள்ள படலங்கள் தெளிவாக விரிவடைந்து கண்களுக்கு அழகும் கண் கூச்சத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வெங்காய சாறு. ஆகையால் வெங்காயத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக விளக்கெண்ணெய், கஸ்டர்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான குளிர்ச்சியான ஒரு எண்ணெய். உடலுக்கு உஷ்ணங்கள் இருந்தால் அவை கண்களில் தான் முதலில் பாதிப்படைய செய்யும். ஆகையால் தான் உடலை எப்போதுமே நாம் குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். மனிதனுக்கு உடல் வெட்டை மற்றும் உடல் சூடு ஏற்பட்டால் அவர்கள் விளக்கெண்ணெயை கொண்டு தொப்புள் பகுதியில் சிறிது தேய்த்து வந்தால் அவர்களுக்கு படிப்படியாக உஷ்ணத்தன்மை குறைந்து கொண்டே வரும். ஒரு சிலருக்கு கட்டை விரல் பகுதியில் விளக்கெண்ணெயை தடவி வந்தோமானால் அவற்றில் இருந்து கிடைக்கக்கூடிய உஷ்ணங்கள் படிப்படியாக தணிந்து உடல் குளிர்ச்சி ஏற்படும். இந்த விளக்கெண்ணெய் மாந்தம் என்று சொல்லக்கூடிய மாந்த நோயை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். சிறு குழந்தைகளுக்கு இது ஒரு சஞ்சீவி எண்ணெய். மாந்த எண்ணெய் என்று தயாரிப்பதற்கு நாம் விளக்கெண்ணெயை பயன்படுத்தி வரலாம். சுகபேதி என்கிற மருந்து சாப்பிடுவதற்கு நாம் இந்த விளக்கெண்ணெய், தூய்மையான விளக்கெண்ணெயை பயன்படுத்தினோமானால் குடல் பகுதியில் உள்ள புழுக்கள், குடல் அழற்சி என்று சொல்லக்கூடிய நோய்கள் பூரணமாக நீங்கிவிடும். சுகபேதி ஆகும். அதனால் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. வயிற்று பகுதியில் உள்ள அழுக்குகளை மலத்தின் வழியாக தள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த விளக்கெண்ணெய்க்கு உள்ளது. தோல் மினுமினுப்பை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். சவாப் என்று சொல்வார்கள். சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு வகையான நோய். அந்த நோயை இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்கின்றது. மேலும் கண்கள் எரிதல், கண்களில் வரக்கூடிய அத்தனை வகையான ரோகங்களையும் தணிப்பதில் விளக்கெண்ணெய் முதன்மை பங்கு வகிப்பதால் அதையும் நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். அடுத்ததாக எலுமிச்சை, நிம்பா ஃப்ரூட்ஸ் மற்றும் பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கக்கூடிய லெமன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கேரையர் என்கிற சித்தர் எலுமிச்சை பழத்தை பற்றி மிக விரிவாக கூறுகின்றார். 6 மாத காலம் இதை காயகற்பமாக உண்டு வந்தால் நரை திரை நீங்கி பெருவாழ்வு வாழலாம் என்கிறார். நரை என்றால் வயோதிக தோற்றும், நிறை என்றால் நமக்கு பல்வேறு வகையான நோய்கள் வரக்கூடிய காலகட்டங்கள், இவையெல்லாம் நீக்கி மரணமில்லாத பெருவாழ்வு வாழலாம் என்று கூறுகிறார். இந்த எலுமிச்சை என்று சொல்லக்கூடிய பழம் மிக சிறந்த புளிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான பழம். காய் பகுதியாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் இதனுடைய சுவை ஒரே மாதிரியாகவே இருக்கும். இதை ஊறுகாய் செய்து சாப்பிட்டு வந்தோமானால்
புளியேப்பம் மற்றும் நெஞ்சு கரித்தல் என்கிற நோய் நீங்கிவிடும். எலுமிச்சை சாறை வாந்தி மற்றும் குமட்டல் போன்ற காலங்களில் நாம் சிறிது உப்பு தண்ணீர் சேர்த்து குடித்து வந்தோமானால் படிப்படியாக நாவறட்சி கட்டுக்குள் கொண்டு வந்து வாந்தி குமட்டல் போன்றவற்றை நீக்கிவிடும். மேலும் அளவிற்கு அதிகமாக நீர் வறட்சி ஏற்படும் காலத்தில், குறிப்பாக சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடிய சூரியன் உஷ்ணமான மாதத்தில் எலுமிச்சை சாறை நாம் பருகி வந்தால் உடலுக்கு வர வேண்டிய வறட்சியான தோல் நோய் படிப்படியாக நீங்கிவிடும். உடலுக்கு குளிர்ச்சியை தரும், கண்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பழம். உடலில் உள்ள அழுக்குகளை படிப்படியாக நீக்கிவிடும். எலுமிச்சம் பழத்தினுடைய தோலை நன்றாக நாம் தலையில் தேய்த்து வந்தோமானால் பொடுகு தொல்லை இருக்கவே இருக்காது. இதன் தோலோடு நாம் மேற்பகுதியில் தேய்த்து வந்தோமானால் நமக்கு வரக்கூடிய பிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முகப்பருக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் பசைகள் பூரணமாக நீங்கிவிடும். சேக்காய் தூளோடு எலுமிச்சை பழத்தினுடைய தோலையும் நன்றாக காய வைத்து அரைத்து எடுத்துக்கொண்டு நாம் தலைக்கு தேய்த்து குளித்தோமானால் தலைப்பகுதியில் உள்ள சுண்டுக்கள் மற்றும் தலைப்பகுதியில் உள்ள கிருமிகள் படிப்படியாக அழிந்துவிடும். உடலுக்கு மிக அற்புதமான ஒரு பழம் என்பதால் எலுமிச்சையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவை மூன்றையும் கொண்டு நாம் ஒரு அற்புதமான ஒரு தைலத்தை தயாரிக்க போகின்றோம். அதற்காக முதலில் நாம் விளக்கெண்ணெயை 100 மில்லி அளவிற்கு காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இந்த தைலத்தை காய்ச்சுவதற்கு முன்னர் சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சம்பா வெங்காயத்தை தோல் நீக்கி சன்னமான முறையில் அரைத்து கொண்டுள்ளோம். அரைத்து வைத்துள்ள வெங்காய விழுதை தான் இப்போது நாம் இதில் சேர்க்க போகிறோம். அதற்காக நாம் வெங்காய விழுதை அரைத்து எடுத்துள்ளோம். அடுத்ததாக எலுமிச்சை பழத்தினுடைய சாறு நமக்கு தேவையான அளவிற்கு விதை நீக்கி எடுத்து வைத்துள்ளோம். 20 மில்லி அளவிற்கு எலுமிச்சை சாறு. அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் ஒரு முழு தேக்கரண்டி அளவிற்கு எலுமிச்சை சாறை சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, எப்பொழுதுமே நாம் தைல வர்க்கத்தில் சாறு இருக்கக்கூடிய பழத்தை நாம் சேர்த்தோமானால் சிறு மூடி கொண்டு அந்த தைலத்தை நன்றாக காய்ச்ச வேண்டும். ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து படிப்படியாக தெறித்துவிடும். அந்த நேரத்தில் அவை மேலே பட்டுவிட்டால் சிறு கொப்பளங்கள் ஏற்படும். ஆகையால் மிகவும் கவனமாக நாம் கையாள வேண்டும். நாம் பத்திரமாக கையாண்ட தைலத்தை இப்போது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற விளக்கெண்ணெயில் நாம் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்தோம். இப்போது அதனுடன் நன்றாக அரைத்து எடுத்த சிறு வெங்காயத்தினுடைய அந்த ஒரு வகையான ஜெல் கூழ் போன்ற அமைப்பை அதில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்த விளக்கெண்ணெயில் நாம் முதலில் எலுமிச்சை சாறு சேர்த்து கொதிக்க வைத்தோம். இறுதியாக வெங்காயத்தை நன்றாக அரைத்து அதனுடன் சேர்த்து கொதிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற இந்த தைலத்தை இப்போது நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகுந்த நறுமணத்துடன் இருக்கக்கூடிய இந்த தைலத்தை குளிர நாம் ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக உடல் உஷ்ணம் உடையவர்கள், கண்களில் பல்வேறு வகையான ரோகம் உடையவர்கள்,
எவ்வாறு இந்த தைலத்தை பயன்படுத்தலாம் என்கிற பயன்படுத்தும் முறையை இப்போது கூறப்போகிறேன். நன்றாக குறித்து கொள்ளுங்கள். காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு கை கால்களை தூய்மையான நீரில் சுத்தமாக அலம்பிக்கொண்டு உள்ளங்கால் பகுதிகளில் ஏதேனும் தூசி இல்லாமல் வண்ணம் பாதுகாத்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவிற்கு இந்த தைலத்தை எடுத்து 2 உள்ளங்காலிலும் சூடு பறக்க தேய்க்க வேண்டும். ஒரு தேக்கரண்டி போதுமானது. அந்த ஒரு தேக்கரண்டியே 2 உள்ளங்காலிற்கு சூடு பறக்க தேய்த்து விட்டு தினந்தோறும் காலை மாலை இவ்வாறாக 4 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். 4 நாட்கள் முடிந்த பின்பு 6வது தினம் இந்த தைலத்தை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து உச்சந்தலையில் நன்றாக தேய்த்து விட வேண்டும். இவை தேய்த்து முடித்து அரை மணி நேரம் கழித்து சீக்காய் கொண்டு குளித்து விட வேண்டும். இந்த தைலத்தை தலையில் தேய்ப்பதற்கு 6 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த தைலத்தை ஐப்பசி, மார்கழி, கார்த்திகை போன்ற மாதங்களில் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த மாதங்கள் மிகுந்த குளிர்ந்த மாதங்கள் என்பதால், ஏற்கனவே இந்த தைலம் அதிகப்படியான குளிர்ச்சி தைலம் என்பதால் அந்த மாதங்களில் இந்த தைலத்தை பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரியாக வாத நோய் உடையவர்கள் இந்த தைலத்தை ஒரே முறை பயன்படுத்தினால் போதுமானது. மற்றவர்கள் தாராளமாக இந்த தைலத்தை பயன்படுத்தி வரலாம். இந்த தைலத்தை பயன்படுத்தி வரும் வேளைகளில் அளவிற்கு அதிகமாக மாமிசங்கள் நாம் சாப்பிடக்கூடாது. மற்றும் புளித்த பொருட்கள், தயிர், புளித்த மோர் இவையெல்லாம் சாப்பிடாமல் பத்தியமாக இருந்தால் கண்களில் வரக்கூடிய ரோகங்கள் அத்தனையும் ஒரு மண்டலத்திற்குள் காணாமல் போகிவிடும். கண் பார்வை தெளிவடையும். கண்களில் ஏற்படுகின்ற கூச்சம் பூரணமாக நீங்கிவிடும். உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தந்து மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான இந்த தைலத்தை கண்டிப்பாக நீங்கள் தயாரிக்கலாம். அன்பான நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கவனமாக சொல்கிறேன், கேளுங்கள். இந்த தைலத்தை குளிர் மாதங்களில் நாம் பயன்படுத்த வேண்டாம். மார்கழி, கார்த்திகை போன்ற மாதங்களில் நாம் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரியாக வாத நோய் உடையவர்கள் இந்த தைலத்தை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினால் போதுமானது. மற்றவர்கள் இந்த தைலத்தை தாராளமாக பயன்படுத்தலாம். தலைக்கு மட்டும் 6 தினங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தேய்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, இந்த தைலத்தை தேய்த்து வரும் காலங்களில் கண்களுக்கு மிகுந்த குளிர்ச்சி ஏற்படும். கண் பார்வையில் இருக்கக்கூடிய வெப்பங்கள் படிப்படியாக தணிந்துவிடும். கண்களில் ஏற்படக்கூடிய சிவப்பு நோய் என்பார்கள், அந்த சிவப்பு வண்ணம் படிப்படியாக மாறி பூரணமான இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். மிக எளிதாக தயாரிக்கின்ற இந்த தைலத்தை நீங்களும் தயாரிக்கலாம். இதனுடைய மருத்துவ குணத்தை பிறருக்கும் கூறலாம். உடல் பகுதியில் பல்வேறு வகையான இடங்களில் தீராத வலி இருந்தால், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பேக் பெயின் என்று சொல்வார்கள், முதுகு வலி மற்றும் இடுப்பு வலி, இவைகளுக்கான ஓர் அற்புதமான தைலத்தை எவ்வாறு நாம் தயாரிக்கலாம் என்பதற்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு பகுதி அளவிற்கு அதிகமாக வலி தோன்றும். ஏனென்றால் அவர்கள் துணி துவைத்தல் மற்றும் பல்வேறு வீட்டு வேலைகளை செய்யும் போது லோ பேக் பெயின் என்று சொல்லக்கூடிய பின்பக்க வலி, லம்பார் 1, லம்பார் 2 என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் அவர்களுக்கு படிப்படியாக பல்ஜிங் என்று சொல்வார்கள், வீக்கம் அல்லது அழற்சி என்று சொல்வார்கள், முன்பக்க அல்லது பின்பக்க முதுகு வலி அழற்சி என்பார்கள். அந்த நோய்க்கான தைலத்தை நாம் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட மூலிகை சிறு வெங்காயம். எப்பொழுதுமே சிறு வெங்காயத்திற்கு மிக சிறந்த காரத்தன்மை இருப்பதால் நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். மேலும் தோல் பகுதியில் வரக்கூடிய அந்த ITS என்பார்கள், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட். அதை சுருக்கமாக நவீன மருத்துவ விஞ்ஞானத்தில் ITIS என்பார்கள். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வலிகளை இல்லாமல் செய்துவிடும். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான புரத சத்துகள் நமக்கு ஆரோக்கியத்திலும் முதுகு தண்டு வடத்தையும் உள்ள இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஆற்றல் வெங்காயத்திற்கு இருப்பதால் நாம் சிறு வெங்காயத்தை மேல் தோல் நீக்கி 50 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நல்ல எண்ணெய். பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்காமல் இதயத்தையும் உடல் பலத்தையும் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான எண்ணெய் நல்லெண்ணெய். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே மிகுந்த நன்மை தருபவை. உடலுக்கு தேவையான அழற்சியை நீக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் உடல் பலம்
இரத்த கொழுப்புகளை கரைப்பதில், இதயத்திற்கு பாதுகாக்கக்கூடிய இரத்த கொழுப்பை கரைப்பதில் நல்லெண்ணெய்க்கு மிகுந்த பலம் உள்ளது. மேலும் நல்லெண்ணெயை தினந்தோறும் நாம் உணவில் சாப்பிட்டு வந்தால் எல்லா வகையான இரத்த நோய்களும் பூரணமாக நீங்கிவிடும். நல்லெண்ணெயை நாம் தலைப்பகுதியில் தேய்த்து வந்தோமானால் கண்களுக்கு குளிர்ச்சி, தலைப்பகுதியில் உள்ள நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். மூட்டு பகுதியில் உள்ள வலிகளுக்கு நல்லெண்ணெயை நாம் இதமான சூடில் நாம் தேய்த்து வந்தோமானால் வலிகள் எல்லாம் பறந்தோடிவிடும். மேலும் நல்லெண்ணெயை கொண்டு எல்லா வகையான தைல வர்க்கத்தையும் செய்தால் மிகுந்த நற்பலன் ஏற்படும் என்கிற காரணத்தால் நல்லெண்ணெயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் என்று அழைக்கக்கூடிய சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. கபம் போக்கி குடல் பகுதியில் உள்ள கிருமிகளை அழிப்பதில் பல்வேறு வகையான ஆற்றல்கள் கொண்ட சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி பொருளாகும். சுக்கை எப்பொழுதுமே நாம் மேல் தோல் நீக்கி பயன்படுத்த வேண்டும். அல்லது சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து தூய்மை செய்யப்பட்ட சுக்கை பயன்படுத்தி வந்தோமானால் மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும். அக்னி மந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தணிப்பதற்கு சுக்கிற்கு மிக சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ளது. சுக்கை நன்றாக தூள் செய்து நண்பகல் வேளையில் சூடான சாதத்துடன் சிறிது நெய் விட்டு பிசைந்து சாப்பிட்டு வந்தோமானால் நன்றாக பசி எடுக்கும். அக்னி மந்தம் என்கிற நோய் படிப்படியாக விலகிவிடும். மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்கள் அத்தனையும் நீங்கிவிடும். தைல வர்க்கத்தில் சுக்கை நாம் சேர்த்தோமானால் மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும் என்பதால் சுக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. அன்பான நேயர்களே, மிளகில் பல்வேறு வகையான வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. வெள்ளை மிளகு, வால் மிளகு, குறுமிளகு என்பார்கள். எல்லா வகையான மிளகிற்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணம் உள்ளது. வால் மிளகு வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களையும் கருப்பையில் உள்ள குற்றங்களையும் நீக்கும். இந்த குறுமிளகு என்று சொல்லக்கூடிய கருப்பு மிளகு வாத நோயை தணிக்கும், இரத்தத்தில் உள்ள விஷங்களை போக்கும், கபம் என்று சொல்லக்கூடிய அந்த சளியை அறுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மேலும் கபம் என்று சொல்லக்கூடிய அந்த சளியை அறுப்பதில் மிகுந்த முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த மிளகையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெருங்காயம். பல்வேறு வகையான நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாசனையான ஒரு பொருள். இவை தூளாகவும் கிடைக்கின்றன. பெருங்காய மரத்திலிருந்து பாலாக வடித்து நாம் எடுத்துக்கொண்டால் கட்டியாக கிடைக்கும். தேவையான பொழுது நாம் தூள் செய்து கொள்ளலாம். புளியேப்பம் என்று சொல்லக்கூடிய நோயை மற்றும் வயிறு உப்பசம் என்கிற நோயை வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பெருங்காயம். ஒரு சிலருக்கு படை சொறி சிரங்கு வந்தால் பெருங்காயத்தை வாழைப்பழத்தினுள் வைத்து அவற்றை சாப்பிடச் சொன்னார்களானால் அவ்வாறு சாப்பிட்டு வந்தால் பேய் சொறி என்பார்கள். அந்த சொறி பூரணமாக நீங்கிவிடும். தோலிற்கு மிகுந்த நன்மை ஏற்படும் என்பதால் நாம் பெருங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவையெல்லாம் கொண்டு நமக்கு வரக்கூடிய வலி என்கிற வலியை எவ்வாறு நீக்கிக் கொள்ளலாம், அதற்கான தைலத்தை நாம் எவ்வாறு தயாரிக்கலாம் என்கிற செய்முறையை இப்போது பார்க்கலாம். அதற்காக முதலில் நாம் 100 மில்லி அளவிற்கு சுத்தமான எள்ளெண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெயை காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் சுக்கு, பெருங்காயம் மற்றும் மேல்தோல் நீக்கிய சிறு வெங்காயம், குறுமிளகு இவை அனைத்தையும் 5 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறு வெங்காயத்தை மட்டும் 20 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அத்தனை மருந்து பொருட்களையும் நன்றாக ஒரு விழுது போல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக அரைத்து எடுத்த விழுது வெங்காயம், மிளகு, பெருங்காயம், சுக்கு. வெங்காயம் 20 கிராம் அளவிற்கு, சுக்கு 5 கிராம், மிளகு 5 கிராம், பெருங்காய கட்டி 5 கிராம் இவையெல்லாம் போட்டு நாம் விழுது போல் அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற சுத்தமான நல்லெண்ணெயில் நாம் அரைத்து எடுத்த விழுதை படிப்படியாக சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும்.
அன்பான நேயர்களே, இந்த தைலத்தை தைல பதத்தில் எடுக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். அதை எவ்வாறு உணர வேண்டும் என்றால், இந்த எண்ணெயில் அந்த மருந்து பொருளை கலந்தவுடன் கொதித்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு வகையான நறுமணம் வீசும். அதை உணர்ந்து கொண்டு தைலம் தைல பதத்தில் வந்துவிட்டது என்று கண்டுகொண்டு அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த தைலத்தில் இருந்து நறுமணம் வருவதால் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்துவிட்ட அந்த தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்து வைத்துள்ளோம். இது மிகுந்த வலி போக்கி ஒரு அற்புதமான தைலமாகும். குறிப்பாக இதற்கு சித்தர்கள் வைத்த பெயர் வாத வலி நிவாரண தைலம். இந்த வாத வலிகளால் வரக்கூடிய வலிகள் அனைத்தும் இந்த தைலத்தை வலி உள்ள இடத்தில் மிதமான இளம் சூட்டில், அளவிற்கு அதிகமாக சூடுபடுத்த வேண்டாம், மிதமான இளம் சூட்டில் நாம் தேய்த்து வந்தோமானால் படிப்படியாக வலிகள் குறைந்து கொண்டே வரும். எந்த இடத்தில் வலி உள்ளதோ தொடர்ந்து அந்த இடத்தில் காலை மாலை இருவேளையும் 7 நாட்களுக்கு பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக பூரணமாக அந்த வலிகள் இல்லாமல் போகிவிடும். எந்த ஒரு வலி இருந்தாலும் பூரணமாக நீங்கிவிடும். நெற்றி பகுதியில் வலி இருந்தாலும் தேய்க்கலாம். உடல் முழுவதும் எங்கு வலி உள்ளதோ அந்த இடத்தில் தேய்த்து விடலாம். அந்த அளவிற்கு மிகுந்த நன்மை உள்ள வாதவலி தைலம். இந்த தைலத்தை மிக எளிமையான முறையில் தயாரித்து இதை நாம் பத்திரமாக வைத்து கொண்டால் தேவைப்படுகின்ற காலத்தில் சிறிது அளவு சூடு செய்து கொண்டு இந்த தைலத்தை தேய்த்து வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். எல்லா வகையான வலிகளும் பறந்து ஓடிவிடும். குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பு தண்டு நோய் மற்றும் முதுகு நோய்க்கு இது ஒரு அற்புதமான தைலம். ஆகையால் நீங்களும் இந்த தைலத்தை தயாரிக்கலாம். பிறருக்கும் இந்த தைலத்தினுடைய மருத்துவ குணத்தை கூறலாம். அனைவரும் நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.